இந்த வீடியோல மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் சாப்டர்ல வேல்யூ ஆடட் மெத்தடோட நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். வேல்யூ ஆடட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கர் இருக்காரு, அவர் பிரெட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிரெட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவர் ரா மெட்டீரியல் தேவை. அந்த ரா மெட்டீரியல் தான் ஃபிளார். ஸோ பேக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிளார் ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியலை வாங்கி அவர் அந்த ஃபிளாருக்கு சர்டன் அடிஷன்ஸ் கொடுத்து அதை பிரெட்டா மாத்துறாரு. ஓகே, ஸோ இந்த ஃபிளார் வந்து பேக்கருக்கு என்னது ரா மெட்டீரியல், ஆர் அதை இன்புட்னு சொல்லலாம், இல்ல இன்டர்மீடியட் கன்சம்ஷன் சொல்லலாம். இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசிங் யூனிட் இன்னொரு ப்ரொடியூசிங் யூனிட் கிட்ட இருந்து ரா மெட்டீரியலை வாங்கி வேற ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் அதை தான் நம்ம இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பேக்கர் என்ன பண்ண மாட்டாரு, இந்த ஃபிளாரை வாங்கி அதை அப்படியே ரீசேல் பண்ண மாட்டாரு, பட் அதுக்கு சில வேல்யூ அடிஷன்ஸ் கொடுத்து அதை வேற ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணுவார். ஓகே, சோ இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசிங் யூனிட் இன்னொரு ப்ரொடியூசிங் யூனிட் கிட்ட இருந்து ரா மெட்டீரியலை வாங்கி அதுக்கு சில அடிஷன்ஸ் கொடுத்து அதை வேற ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றது. அண்ட் அவங்க வாங்குற ரா மெட்டீரியலை அப்படியே விற்க மாட்டாங்க, அதை வேற ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி தான் விற்பாங்க. ஸோ அதுதான் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஸோ இந்த பேக்கரோட இன்டர்மீடியட் கன்சம்ஷன் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 500 rupees. ஓகே, இப்போ அது பிரெட்டா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. அந்த ஃபிளாருக்கு சர்டன் அடிஷன்ஸ் கொடுத்தாரு, வேல்யூ அடிஷன்ஸ் கொடுத்தாரு, பண்ணி அதை பிரெட்டா மாறிடுச்சு. இப்போ இந்த பிரெட்டை சேல் பண்ணும் இல்லையா, அந்த சேலுக்கு என்ன டேர்ம் சொல்லுவோம்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ அந்த பிரெட்டோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் 700 rupees. ஓகே, இந்த ஃபிளார் வாங்கின காஸ்ட் வந்து 500, அந்த இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 500, அதை சேல் பண்ற வேல்யூ 700. பட் இந்த ஃபிளார் பிரெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நடுவுல சில ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, சர்டன் அடிஷன்ஸ் நடந்துச்சு அந்த ஃபிளாருக்கு. அந்த அடிஷன்ஸ் என்ன காஸ்ட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். அதை தான் நம்ம வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிளாருக்கு சில வேல்யூ ஆட் பண்ணி அதை பிரெட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ ஆடட் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். அதோட ஃபார்முலா வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் அவுட்புட்டோட அண்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷனோட டிஃபரன்ஸ் தான் வேல்யூ ஆடட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட் 700 அண்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 500. ஸோ 700 minus 500 200 rupees வேல்யூ ஆடட். ஓகே, இப்போ இந்த வேல்யூ ஆடட் நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கிடைக்கிற அக்ரிகேட் வந்து GVAMP ஆர் GDPMP. GVAMP அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசிங் என்டர்பிரைஸோட வேல்யூ ஆடட் தான் நம்ம GVAMP, கிராஸ் வேல்யூ ஆடட் அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரொடியூசிங் யூனிட்டோட வேல்யூ ஆடட் தான் நம்ம கிராஸ் வேல்யூ ஆடட் அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதே வந்து எல்லா ப்ரொடியூசிங் என்டர்பிரைஸோட GVAMP ஆட் பண்ணா, ஓகே, அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது GDPMP. ஒரு நேஷனுக்குள்ள இருக்கிற எல்லா ப்ரொடியூசிங் யூனிட்ஸோட GVAMP நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது GDPMP. ஸோ வேல்யூ ஆடட் மெத்தட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நேஷனல் இன்கம் மெஷர் பண்றோம். எல்லா ப்ரொடக்ஷன் யூனிட்ஸும் அவங்களோட ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம இந்த நேஷனல் இன்கம் மெஷர் பண்றோம் வேல்யூ ஆடட் மெத்தட் மூலமா. வேல்யூ ஆடடோட ஃபார்முலா பார்க்கலாம். வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். So value added ஒரு formula value of output minus intermediate consumption. Okay, suppose நம்மளுக்கு value of output டைரக்டா questionல கொடுக்கல அப்படின்னா இதோட formula என்ன, அதே மாதிரி intermediate consumption டைரக்டா கொடுக்கல அப்படின்னா intermediate consumptionோட formula என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So first value of output பார்க்கலாம். Value of output is equal to sales plus change in stock. Okay, so value of output is equal to sales plus change in stock. So questionல sales, change in stock கொடுத்திருந்தா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வேல்யூ ஆஃப் அவுட்புட். அப்ப இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ சேல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சேல்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் சேல்ஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, கண்ட்ரிக்குள்ள நம்ம பண்ற சேல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன்டர்நேஷனல் சேல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், சேல்ஸ். ஸோ டொமஸ்டிக் சேல்ஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ கொஸ்டின்ல வந்து சேல்ஸும் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்போர்ட்ஸும் கொடுத்திருந்தா நம்ம சேல்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும், எக்ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த சேல்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு டொமஸ்டிக் சேல்ஸும் இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்டாக்னா என்னன்னு பார்க்கலாம். சேஞ்ச் இன் ஸ்டாக்குக்கு நம்மளுக்கு இன்னொரு நேம் வந்து சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக், அடிஷன் டு ஸ்டாக் ஆர் இன்க்ரீஸ் இன் ஸ்டாக். இது எது கொடுத்திருந்தாலும் அது சேஞ்ச் இன் ஸ்டாக். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நம்மளுக்கு டைரக்டா சேஞ்ச் இன் ஸ்டாக் கொடுக்கலன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருப்பாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருப்பாங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்ல இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணா சேஞ்ச் இன் ஸ்டாக் கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்மீடியட் கன்சம்ஷன்ங்கிறது பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் வந்து டொமஸ்டிக் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம், இல்லை இம்போர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்டர்மீடியட் கன்சம்ஷனும் கொடுத்து டொமஸ்டிக் பர்ச்சேஸும் கொடுத்துருந்தா நம்ம டொமஸ்டிக் பர்ச்சேஸை எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்டர்மீடியட் கன்சம்ஷன்லேயே நம்மளுக்கு டொமஸ்டிக் பர்ச்சேஸும் இருக்கு, இம்போர்ட்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபார்முலா. ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். வேல்யூ ஆடட் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். வேல்யூ ஆஃப் அவுட்புட் டைரக்டா கொடுக்கலன்னா சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேல்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் சேல்ஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ். சேஞ்ச் இன் ஸ்டாக் நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கலன்னா க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். சேஞ்ச் இன் ஸ்டாக்கோட இன்னொரு டேர்ம்ஸ் அடிஷன் டு ஸ்டாக், இன்க்ரீஸ் இன் ஸ்டாக். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் டைரக்டா கொடுக்கல அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், தட் இஸ் டொமஸ்டிக் பர்ச்சேஸ் பிளஸ் இம்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபார்முலா. இந்த வேல்யூ ஆடட் மெத்தட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம சர்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி கொடுத்தா அதை எடுத்துக்கவே கூடாது, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி கால்குலேஷன்ல எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம சேல்ஸோட ஆட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷன் கொடுத்திருந்தா சேல்ஸோட ஆட் பண்ணுவோம் அதை. அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருந்தா அதை இன்டர்மீடியட் கன்சம்ஷனா எடுத்துப்போம். ஸோ வேல்யூ ஆடட் மெத்தட்ல 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி கொடுத்தா அதை எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சம்ஷனை சேல்ஸோட ஆட் பண்ணுவோம். அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை இன்டர்மீடியட் கன்சம்ஷனா எடுத்துப்போம். First sum பார்க்கலாம். In an economy, following transactions took place. Calculate the value of output and value added by firm B. Subdivision A, firm A sold to firm B goods of 80 crore rupees, to firm C 50 crore, to household 30 crore and goods of value 10 crore remains unsold. Subdivision B, firm B sold to firm C goods of 70 crore, to firm D 40 crore, goods of value 30 crore were exported and goods of value 5 crore were sold to government. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா firm B யோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் அண்ட் வேல்யூ ஆடட நம்ம கால்குலேட் பண்ணணும். சப்டிவிஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்க, firm A பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ firm A, firm B, firm C ஹவுஸ் ஹோல்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 crore worth உள்ள குட்ஸ் வந்து அன்சோல்டா இருக்கு. சப்டிவிஷன் B ல firm B யோட சேல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ firm B என்ன பண்ணிருக்கு, firm C க்கு, firm D க்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம், வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் firm B. ஸோ வேல்யூ ஆஃப் அவுட்புட்டோட ஃபார்முலா என்னது, சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ firm B க்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுவோம் எதெல்லாம் சேல்ஸ்ங்கிறது. இங்க firm B யோட சேல்ஸ்ன்னு பார்த்தா firm C க்கு சேல் பண்ணிருக்கு, firm D க்கு சேல் பண்ணிருக்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிருக்கு. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் சேல்ஸ் பிளஸ் எக்ஸ்போர்ட் ரெண்டுத்தையுமே தான் ஆட் பண்ணும். ஸோ அதனால எக்ஸ்போர்ட்டையும் எடுத்துக்கிறோம். So value of output of firm B is equal to sales to C, sales to firm D, அப்புறம் exports, அதுக்கப்புறம் sale to government. இப்போ நம்ம அது values எல்லாம் substitute பண்ணிக்கலாம். So 70 plus 40 plus 30 plus 5 which is 145 crores நம்ம value of output. Next நம்ம என்ன calculate பண்ணோம், value added. So value added ஓட formula என்னது, value added by firm B is value of output minus intermediate consumption. இப்போ value of output நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, firm B யோட value of output 145 crores அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ intermediate consumption அப்படின்னா என்ன, intermediate consumptionங்கிறது purchase of raw materials. So firm B purchase of raw materials பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம intermediate consumption அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா firm A வந்து firm B க்கு goods சேல் பண்ணியிருக்காங்க. அப்ப firm B பொறுத்த வரைக்கும் அது என்னது, purchase. ஓகே, firm B என்ன பண்ணிருக்கு, firm A கிட்ட இருந்து purchase பண்ணிருக்கு. சோ அதுதான் firm B யோட intermediate consumption. சோ இப்போ நம்ம substitute பண்ணிக்கலாம். value of output already இங்க நம்ம calculate பண்ணிருக்கோம், 145 crores. இப்போ intermediate consumptionங்கிறது purchase from A, that is in the 80 crores. Okay, so 145 crores minus 80 crores which is 65 crores the value added by firm. So value added la நமக்கு கிடைக்கிற 65 crores எதோட aggregate, GVA MP or GDP MP. Second sum பார்க்கலாம். Calculate value added by firm A and firm B. Particulars and amount in crores கொடுத்திருக்காங்க. Sales by firm A 100, purchases from firm B by firm A 40, purchases from firm A by firm B 60, sales by firm B 200,
closing stock of firm A 20, closing stock of firm B 35, opening stock of firm A 25, opening stock of firm B 45, indirect taxes paid by both the firms 30. So questionல நம்மளுக்கு firm A and firm B ஓட value added calculate பண்ண சொல்லியிருக்காங்க. First நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணிக்கலாம் எந்த ஃபார்முலால வரும்னு. அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் சம்ஸ் போடுறதுக்கு. ஓகே, சேல்ஸ் பை firm A. சேல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், வேல்யூ ஆஃப் அவுட்புட் கால்குலேட் பண்றதுக்கு. So value of output of firm A calculate பண்ண இதை யூஸ் பண்ணுவோம். Next purchases from firm B by firm A. Firm A என்ன பண்றாங்க, firm B கிட்ட இருந்து purchase பண்றாங்க. Purchaseங்கிறது intermediate consumption. அதை எங்க யூஸ் பண்றோம், value added. So இது intermediate consumption of A. Next purchases from firm A by firm B. So firm B வந்து firm A கிட்ட இருந்து purchase பண்றாங்க. So இது B ஓட intermediate consumption. Next sales by firm B. So B ஓட value of output calculate பண்ணும்போது இந்த sales யூஸ் பண்ணுவோம். Next closing stock of firm A. Closing stock எங்க யூஸ் பண்ணுவோம், change in stock calculate பண்றதுக்கு. Value of outputல change in stock calculate பண்றதுக்கு closing stock minus opening stock அப்படின்னு calculate பண்ணுவோம். So இந்த closing stock எங்க வருது, change in stock of A. Next இது change in stock of B. Opening stock of firm A ங்கிறது change in stock of A and opening stock of firm B ங்கிறது change in stock of B. Indirect taxes paid by both the firms. அது இந்த ஃபார்முலாலயே கிடையாது. So அதை இக்னோர் பண்ணிடுறோம். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். First நம்ம என்ன calculate பண்ணோம், value added by firm A. ஃபார்முலா வந்து value of output minus intermediate consumption. வர ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்ன அக்ரிகேட் அது, GVA MP or GDP MP. ஓகே, சோ இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் டைரக்டா क्वेश्चनல கொடுக்கல. வேல்யூ ஆஃப் அவுட்புட்டோட ஃபார்முலா என்னது, சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். ஓகே, சோ சேல்ஸ் பை firm A பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். ஏன்னா நம்ம firm A ஓட வேல்யூ ஆஃப் அவுட்புட் தான் கால்குலேட் பண்றோம். சோ firm A ஓட சேல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100. சேஞ்ச் இன் ஸ்டாக் இங்க டைரக்டா கொடுக்கல. சோ சேஞ்ச் இன் ஸ்டாக் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ சேஞ்ச் இன் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓபனிங் ஸ்டாக். Firm A ஓட closing stock 20 and opening stock 25. So 20 minus 25 minus 5 crores. இப்போ இத வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So sales by firm A எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100. 100 plus bracketsல minus 5. So plus into minus minus. So 100 minus 5 95 crores தான் value of output of firm A. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா இன்டர்மீடியட் கன்சம்ஷன் டைரக்டா நம்மளுக்கு தெரியும், இந்த பர்ச்சேஸ் தான் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஓகே, சோ வேல்யூ ஆஃப் அவுட்புட் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவோம், A க்கு 95. சோ 95 மைனஸ் பர்ச்சேஸ் எவ்வளவு, firm A ஓடது 40. சோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 55 crores which is value added by firm A. Next value added by firm B calculate பண்ணும். Again same formula தான், value of output minus intermediate consumption. Value of output நமக்கு டைரக்டா கொடுக்கல. So value of output of firm B calculate பண்றோம் which is sales by firm B plus change in stock. Okay, sales by இது வந்து sales டைரக்டா இருக்கு, change in stock நம்ம calculate பண்ணும். So change in stock is equal to closing stock minus opening stock. Okay, so closing stock firm B க்கு எவ்வளவு இருக்கு, 35. Opening stock எவ்வளவு இருக்கு, 45. So 35 minus 45 which is minus 10 crores. இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Sales எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 200 plus into minus 10. So plus into minus minus. So 200 minus 10 190 crores. இந்த 190 crores இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Intermediate consumption நம்மளுக்கு டைரக்டா தெரியும். ஓகேவா? So இப்போ value of output எவ்வளவு, 190 crores minus in the purchases, B ஓட purchase, intermediate consumption 60. So 190 minus 60, 130 crores, value added by firm B. Third question, calculate net value added at factor cost, NVAFC from the following data. Particulars and amount in crores கொடுத்திருக்காங்க. Purchase of machinery to be used in production unit 100, sales 200, intermediate cost 90, indirect taxes 12, change in stock 10, goods and service tax 6, stock of raw material 5. So questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா, net value added at factor cost கண்டுபிடிக்க சொல்றாங்க. That is NVAFC. நம்ம value added method யூஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற aggregate வந்து GVAMP, gross value added at market price. இப்போ அதை first கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை NVAFC-யா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணிக்கலாம் எந்த ஃபார்முலால வரும்னு. அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் போஸ்ட் பண்றதுக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி. பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி கொடுத்திருந்தா அப்படியே இக்னோர் பண்ணிருங்க, எடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? வேல்யூ ஆஃப் அவுட்புட் கால்குலேட் பண்ண. இன்டர்மீடியட் காஸ்ட்ங்கிறது இன்டர்மீடியட் கன்சம்ஷன், வேல்யூ ஆடட் கால்குலேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த GVAMP-ய நெட் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது இன்டைரக்ட் டாக்ஸஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேஞ்ச் இன் ஸ்டாக் எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை கால்குலேட் பண்றதுக்கு சேஞ்ச் இன் ஸ்டாக்கை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்ன பண்ணும்? அப்படியே இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ்லயே இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதனால திருப்பி ஆட் பண்ணக்கூடாது, அதனால இக்னோர் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலும் இக்னோர் பண்ணிடணும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். வேல்யூ ஆடட், தட் இஸ் GVAMP or GDPMP is equal to value of output minus intermediate consumption. இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் டைரக்டா கொடுக்கல, ஸோ அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 கொடுத்திருக்காங்க. அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. ஸோ 200 plus 10, 210 crores. ஓகே, இப்போ இதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். which is equal to value of output 210 minus நம்மளோட intermediate consumption இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 90 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 120 crores கிடைக்குது. இதுதான் GVAMP. ஓகே, இப்போ இந்த GVAMP என்ன பண்ண போறோம்? NVAFC-யா கன்வெர்ட் பண்ண போறோம். So first NVAFC-ன்னு எழுதிக்கோங்க, which is equal to GVAMP. இப்போ இந்த gross என்ன பண்ணும்? நெட்டா கன்வெர்ட் பண்ணும். gross and நெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு depreciation-அ மைனஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இங்க V இருக்கு, இங்கேயும் V. வேல்யூ சேம் தான். இங்கேயும் A தான் இருக்கு, இங்கேயும் A தான் இருக்கு. இங்க மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, இங்க ஃபேக்டர் காஸ்ட் இருக்கு. சோ மார்க்கெட் பிரைஸை ஃபேக்டர் காஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸை மைனஸ் பண்ணும். நம்மளுக்கு இங்க நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் டைரக்டா क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ அது அப்படியே நம்ம போட போறோம். ஓகே, இப்போ GVAMP எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்? 120 crores. ஓகே, மைனஸ் டெப்ரிசியேஷன் क्वेश्चनல எதுவுமே அதை பத்தி கொடுக்கல, சோ 0. நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12. சோ 120 minus 12 which is 108 crores. அவ்வளவுதான். Next question, calculate NDPFC from the following data. Particulars and rupees in crores, subsidies 1, sales 100, closing stock 10, indirect taxes 5, intermediate consumption 30, opening stock 20, consumption of fixed capital 15. So, நம்ம என்ன calculate பண்ணோம்? NDPFC. இப்போ நம்ம NDPFC calculate பண்ணோம். First நம்ம value added calculate பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GDPMP. இந்த GDPMP-ய NDPFC-யா கன்வெர்ட் பண்ண போறோம். ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். சப்சிடிஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த GDPMP-ய NDPFC-யா கன்வெர்ட் பண்ற இடத்துல நம்ம இந்த சப்சிடிஸை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சேல்ஸ், வேல்யூ ஆஃப் அவுட்புட்டை கால்குலேட் பண்ண சேல்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கும் வேல்யூ ஆஃப் அவுட்புட் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அகைன் GDPMP-ய NDPFC-யா கன்வெர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன், அது வேல்யூ ஆடட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக், இது வந்து சேஞ்ச் இன் ஸ்டாக் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது வேல்யூ ஆஃப் அவுட்புட்ல. நெக்ஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் ஃபிக்ஸட் கேபிட்டல்ங்கிறது டெப்ரிசியேஷன். ஓகே, ஸோ இது GDPMP-ய NDPFC-யா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றது. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ ஆடடை கால்குலேட் பண்ணலாம். வேல்யூ ஆடட் ஆர் GVAMP or GDPMP is equal to value of output minus intermediate consumption. இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல, சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? வேல்யூ ஆஃப் அவுட்புட். சோ வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் சேஞ்ச் இன் ஸ்டாக். சேஞ்ச் இன் ஸ்டாக் வந்து டைரக்டா கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் இன் ஸ்டாக்கை கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ சேஞ்ச் இன் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். Closing stock 10 minus opening stock 20 which is minus 10 crores. இப்போ இதை இங்க substitute பண்ணலாம். Sales எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 100. So 100 plus into minus 10. So plus into minus is minus. So 100 minus 10, 90 crores. இப்போ இதை இங்க substitute பண்ணலாம். 90 minus intermediate consumption எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 30. So 90 minus 30, 60 crores தான் நம்மளோட value added or GDPMP.
இப்போ நம்ம இந்த GDP-MP என்ன பண்ண போறோம்? NDP-FC-யா கன்வெர்ட் பண்ண போறோம். So first எதை கண்டுபிடிக்க போறோமோ அதை இந்த சைடு எழுதுங்க. So NDP-FC is equal to GDP-MP. இப்போ இந்த gross and net-ஆ கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? Depreciation-ஆ மைனஸ் பண்ணணும். இங்கேயும் டொமஸ்டிக் இருக்கு, இங்கேயும் டொமஸ்டிக் இருக்கு, எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து இங்க மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, இங்க ஃபேக்டர் காஸ்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் பிரைஸை ஃபேக்டர் காஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸை மைனஸ் பண்ணும். இங்க நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஈக்குவல் டு இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5 மைனஸ் சப்சிடி 1 which is 4 crores. ஓகே, இப்போ இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். GDP-MP நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணணும்? 60 minus depreciation ங்கிறது consumption of fixed capital 15. So 60 minus 15 minus net indirect tax 4 which is 41 crores நம்மளோட NDP-FC. Fifth sum, calculate value of output from the following data. Particulars rupees in crores, subsidies 10, intermediate consumption 150, net addition to stock minus 13, depreciation 30, goods and service tax 20, net value added at factor cost 250. So நம்ம value of output calculate பண்ண போறோம். So இந்த questionல நம்மளுக்கு வந்துட்டு net value added at factor cost கொடுத்திருக்காங்க. First என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த net value added at factor cost GVAMP-யா convert பண்ண போறோம். அப்ப GVAMP-ங்கிறது என்னது? Value added. So இந்த net value added at factor cost GVAMP-யா convert பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இன்டர்மீடியட் கன்சப்ஷனும் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. So இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு value of output கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணிக்கலாம். சப்சிடிஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? இந்த NVFC-ய GVAMP-யா கன்வெர்ட் பண்ண. இன்டர்மீடியட் கன்சம்ஷன் வேல்யூ ஆடட்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நெட் அடிஷன் டு ஸ்டாக்ஸ்ங்கிறத இக்னோர் பண்ணும். டெப்ரிசியேஷனை அகைன் கன்வர்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ். இங்க வேற எதுவுமே இன்டைரக்ட் டாக்ஸ்னு கொடுக்கல. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை இன்டைரக்ட் டாக்ஸா எடுத்துக்கிறோம். அதை அகைன் GVAMP-யா கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நெட் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்ட் GVAMP-யா கன்வெர்ட் பண்றதுக்கு. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம GVAMP-ய இந்த நெட் வேல்யூ ஆடட் அட் ஃபேக்டர் காஸ்ட் வச்சு கால்குலேட் பண்ண போறோம். So GVAMP is equal to NVAFC. இப்போ இந்த நெட்டை வந்து கிராஸா கன்வெர்ட் பண்ண டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணும். அடுத்தது இந்த ஃபேக்டர் காஸ்ட்டை மார்க்கெட் பிரைஸா கன்வெர்ட் பண்ண நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸை ஆட் பண்ணும். இப்போ இந்த கொஸ்டின்ல நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் டைரக்டா கொடுக்கல. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸும் சப்சிடிஸும் கொடுத்திருக்காங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிறது தான் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்து சப்சிடிஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் இன்டைரக்ட் டாக்ஸ். So net indirect tax is equal to indirect tax minus subsidies. In the case la indirect tax ங்கிறது goods and service tax. So 20 minus 10 which is 10 crores. இப்போ இதை substitute பண்ணலாம். NVFC எவ்வளோ? 250 plus depreciation எவ்வளோ இருக்கு? 30 plus 10 crores net indirect tax. So 290 வருது. இதுதான் GVAMP. இப்போ இந்த GVAMP-ங்கிறது value added. இப்போ இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். Value added is equal to value of output minus intermediate consumption. ஓகே, சோ இப்போ இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு தெரியாது. பட் GVAMP நம்ம இங்க கால்குலேட் பண்ணிட்டோம் 290 crores. அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 150, அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். சோ 290 is equal to value of output minus intermediate consumption 150. சோ இந்த 150 என்ன ஆகும்? இந்த சைடு போயிடும். So minus இந்த சைடு போனா பிளஸ். So 290 plus 150 is equal to value of output. So value of output is equal to 440 crores. அவ்வளவுதான். Sixth question, calculate value of sales from the following data. Net value added at factor cost 800, subsidies 40, change in stock minus 70, sales கொடுக்கல. அதுதான் value of sales நம்ம calculate பண்ண போறோம். Intermediate consumption 450 and consumption of fixed capital 40. So இந்த questionல value of sales calculate பண்ண சொல்லியிருக்காங்க. net value added at factor cost கொடுத்துட்டாங்க. So இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? GVAMP கண்டுபிடிக்கலாம். ஓகே, GVAMP கண்டுபிடிச்சா நம்மளுக்கு value of output கிடைக்கும். ஏன்னா இங்க value of output கொடுக்கல. So again போன சம் மாதிரி இங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு value of output கிடைக்கும். value of output again அதோட ஃபார்முலா எழுதுனா change in stock போட்டா நம்மளுக்கு sales கிடைக்கும். ஓகே, so first இதெல்லாம் classify பண்ணுவோம். NVFC எங்க யூஸ் பண்ணுவோம்? GVAMP-யா கன்வெர்ட் பண்ண. நெக்ஸ்ட் சப்சிடிஸும் GVAMP-யா கன்வெர்ட் பண்றதுக்கு. சேஞ்ச் இன் ஸ்டாக்க வேல்யூ ஆஃப் அவுட்புட்ல யூஸ் பண்ணுவோம். சேல்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் வேல்யூ ஆடட்ல யூஸ் பண்றோம்.
and consumption of fixed capital ங்கறத depreciation. So அதுவும் conversion, அதாவது NVFC GVAMP கன்வெர்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். GVAMP is equal to NVAFC plus depreciation plus net indirect taxes. Okay, NVAFC நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு, depreciationம் இருக்கு, ஆனா net indirect taxes இல்ல. net indirect taxesல வெறும் subsidies மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே நம்ம டைரக்டா subsidies மட்டும் போட போறோம். ஓகே, சோ net indirect taxes கால்குலேட் பண்ணிக்கலாம். net indirect taxes equal to indirect taxes minus subsidies. So indirect tax 0 and subsidies minus 40. 0 minus 40 is minus 40 crores. இப்போ இங்க substitute பண்ணுவோம். NVFCங்கிறது 800 plus depreciation 40. இங்க இருக்கு இல்லையா, consumption of fixed capital தான் depreciation plus 40 minus இந்த indirect tax. Net indirect taxes minus 40 which is 800 crores. ஓகே, இது GVAMP. இப்போ GVAMP கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So value added is equal to value of output minus intermediate consumption. Value addedங்கிறது என்னது? GVAMP and GDPMP. ஓகே, so இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை டைரக்டா இங்க நம்ம போடுறோம். So value added எவ்வளோ? 800 is equal to value of output minus intermediate consumption 450. So இந்த 450 இந்த side வந்துச்சுன்னா 800 plus 450 is equal to value of output. So value of output is equal to 1250 crores. இப்போ value of output கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். So value of output is equal to sales plus change in stock. Value of output 1250 is equal to sales plus change in stock எவ்வளவு கொடுத்திருக்காங்க? minus 70. So plus into minus, which will be minus. So 1250 plus is equal to sales minus 70. So sales is equal to 1250. இந்த 70 இந்த side போச்சுன்னா plus ஆயிரும். So sales is equal to 1320 crores. So first என்ன பண்ணியிருக்கோம்? NVAFC வச்சு GVAMP calculate பண்றோம். அதுக்கப்புறம் value addedல substitute பண்ணா நம்மளுக்கு value of output கிடைக்கும். அப்புறம் value of output formulaல நம்ம எல்லாத்தையும் substitute பண்ணா நம்மளுக்கு sales கிடைக்கும். Seventh sum, calculate intermediate consumption from the following data. Particulars rupees in crores. Gross value of output 30. Net value added at factor cost NVAFC 100. Subsidies 15. Depreciation 30. So நம்ம intermediate consumption calculate பண்ணோம். நம்மளுக்கு intermediate consumption கேட்டிருக்காங்க. இங்க NVAFC கொடுத்திருக்காங்க. இந்த NVAFC first GVAMP convert பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த GVAMP இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு இன்டர்மீடியட் கன்சம்ஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்குவோம். கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ வேல்யூ ஆடட்ல யூஸ் பண்ணுவோம். NVFC-ய GVAMP கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். சப்சிடிஸை GVAMP கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் GVAMP கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷனுக்கு போலாம். GVAMP is equal to NVAFC. இப்போ நெட்டை வந்து கிராஸா கன்வெர்ட் பண்ண டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணுவோம். ஃபேக்டர் காஸ்ட்டை மார்க்கெட் ப்ரைஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இங்க டைரக்டா கொடுக்கல, நம்ம கால்குலேட் பண்ணும். நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஈக்குவல் டு இன்டைரக்ட் டாக்ஸ் மைனஸ் சப்சிடிஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் கொஸ்டின்ல கொடுக்காதனால 0ன்னு போடுறோம். சப்சிடிஸ் வந்து 15, ஸோ minus 15 crores வந்து நெட் இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். NVFC 100 plus depreciation 30 minus 15, that is net indirect tax. Plus into minus minus வரும். Okay, so 100 plus 30 130 minus 15 115 crores GVAMP. இப்போ GVAMPங்கிறது value added. அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்ம இன்டர்மீடியட் கன்சம்ஷனை கால்குலேட் பண்ண முடியும். So value added is equal to value of output minus intermediate consumption, that is GVAMP or GDPMP. Okay. So இப்போ GVAMP எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்? 115. So 115 is equal to value of output 300 minus intermediate consumption தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இந்த 300 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். So 115 minus 300 is equal to, இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, so minus intermediate consumption. So 300 minus 115ங்கிறது மைனஸ்ல வரும் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? மைனஸ் 185 crores வரும். இங்கேயும் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இருக்கு, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். ஸோ இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு 185 crores. Eighth sum,
Calculate net value added at factor cost NVAFC from the following data. Particulars rupees in crores. Value of output 800, intermediate consumption 200, indirect taxes 30, depreciation 20, subsidies 50, purchase of machinery 50. So நம்ம NVAFC calculate பண்ண போறோம். இப்போ நம்ம NVAFC calculate பண்ணோம். NVAFC calculate பண்றதுக்கு GVAMP கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் NVAFC-யா convert பண்ணணும். இப்போ நம்ம ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் அவுட்புட் வேல்யூ ஆடட்ல வரும், இன்டர்மீடியட் கன்சம்ஷன் வேல்யூ ஆடட்ல வரும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் இந்த GVA MP-ய NVAFC-யா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷனும் NVAFC-யா கன்வெர்ட் பண்றதுக்கு, சப்சிடிஸும் NVAFC-யா கன்வெர்ட் பண்றதுக்கு, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரியை இக்னோர் பண்ணிடணும். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வேல்யூ ஆடட் கால்குலேட் பண்ண போறோம். வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற அக்ரிகேட் வந்து GVA MP or GDP MP. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் அவுட்புட் இங்க எவ்வளோ இருக்கு? 800. இன்டர்மீடியட் கன்சம்ஷன் 200. ஸோ 800 minus 200 600 crores நம்ம GVA MP. நெக்ஸ்ட் இப்போ இந்த GVA MP-ய NVAFC-யா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ NVAFC is equal to GVA MP. கிராஸ் இங்க நெட் இருக்கு. கிராஸ் நெட்டா கன்வெர்ட் பண்ண டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணுவோம். இங்க வேல்யூ இருக்கு, இங்கயும் வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல MP இருக்கு, மார்க்கெட் பிரைஸ். இங்க ஃபேக்டர் காஸ்ட். So market price factor cost convert பண்றதுக்கு net indirect taxes minus பண்ணும். இங்க questionல நமக்கு net indirect taxes direct கொடுக்கல. So நம்ம calculate பண்ணும். That is indirect taxes minus subsidies. So net indirect taxes equal to indirect tax minus subsidies. That is 30 minus 50 which is minus 20 crores. இப்போ substitute பண்ணிக்கலாம். GVA MP வந்து 600 minus depreciation 20 minus இந்த minus sign அப்படியே போடுறோம். net indirect taxes நமக்கு minus 20, so அது bracketsல போட்டுக்கிறோம். இப்போ இதை solve பண்ணும்போது 600 minus 20 minus into minus plus ஆயிரும், plus 20. Okay, so 600 crores வரும். இதுதான் NVAFC. Ninth question. Calculate net value added at market price NVAMP from the following data. Output sold in units 800. Price per unit of output 20 rupees. Goods and service tax 2000 rupees. Net change in stocks minus 500. Depreciation 1000. Intermediate cost 8000. So நம்ம இங்க NVAMP calculate பண்ண போறோம். First நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? GVAMP கண்டுபிடிச்சு அதை NVAMP-யா கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஐட்டம்ஸை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். அவுட்புட் சோல்டுன்னு கொடுத்திருக்காங்க. யூனிட்ஸ்ல 800 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தேவை என்னது? சேல்ஸ் தேவை. இங்க என்ன சேல்ஸை வந்து டைரக்டா கொடுக்காம அமௌண்டா கொடுக்காம எப்படி கொடுத்திருக்காங்கன்னா யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க பிரைஸ் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஓகே, ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டோட பிரைஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். சோ இந்த அவுட்புட் சோல்டும் பிரைஸ் பர் யூனிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா சேல்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு டைரக்டா சேல்ஸை கொடுக்காம குவான்டிட்டியும் பிரைஸ் பர் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். சோ இதை எங்க யூஸ் பண்ணுவோம்? வேல்யூ ஆஃப் அவுட்புட் கால்குலேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இங்க நம்மளுக்கு GVAMP கிடைக்கும். இங்க நம்மளுக்கு தேவை NVAMP. இங்க வந்து ஃபேக்டர் காஸ்ட் இருந்தாதான் நம்மளுக்கு இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் தேவை. இங்க நம்மளுக்கு மார்க்கெட் பிரைஸ், இங்கேயும் மார்க்கெட் பிரைஸ் தான். சோ எதையுமே நம்ம கன்வெர்ட் பண்ண வேணாம். அதனால குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் நெட் சேஞ்ச் இன் ஸ்டாக். இது எங்க போடுவோம்? சேஞ்ச் இன் ஸ்டாக்ல வேல்யூ ஆஃப் அவுட்புட் கால்குலேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன். இது அகைன் கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் GVAMP-ய NVAMP-யா கன்வெர்ட் பண்றதுக்கு டெப்ரிசியேஷன். இன்டர்மீடியட் காஸ்ட்ங்கிறது வேல்யூ ஆடட்ல இன்டர்மீடியட் கன்சம்ஷனை தான் இன்டர்மீடியட் காஸ்ட்னு சொல்றோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ வேல்யூ ஆடட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அவுட்புட் மைனஸ் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். நம்மளுக்கு கிடைக்கிற அக்ரிகேட் GVAMP or GDP-MP. ஓகே, இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு டைரக்டா கொடுக்கல. அதுக்கு பதிலா அவுட்புட் சோல்டு, price per unit and net change in stocks கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம value of output first calculate பண்ணலாம். So value of output is equal to sales plus change in stock. இங்க again sales நம்மளுக்கு தெரியாது, அதை calculate பண்ணிக்கலாம். Sales is equal to output sold into price per unit of output. So output sold 800 into price per unit 20 which is 16,000 rupees. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் ஸ்டாக் இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. சோ இதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் வேல்யூ ஆஃப் அவுட்புட்ல. சோ சேல்ஸ் வந்து 16,000, சேஞ்ச் இன் ஸ்டாக் minus 500, so which is 15,500 rupees. ஓகே,
இப்ப அடுத்தது இதை என்ன பண்ண போறோம், வேல்யூ ஆடட்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So value of output 15,500 minus intermediate consumption, that is இங்க cost ன்னு கொடுத்திருக்காங்கல minus 8,000. So 7,500 value added, that is GVAMP. இப்ப இந்த GVAMP NVAMP convert பண்ணும். So NVAMP is equal to GVAMP. gross வந்து நெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு depreciation மைனஸ் பண்ணுவோம். இங்கேயும் வேல்யூ ஆடட் தான் இருக்கு, இங்கேயும் வேல்யூ ஆடட் தான் இருக்கு. இங்க மார்க்கெட் பிரைஸ், இங்கேயும் மார்க்கெட் பிரைஸ். சோ வேற எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். gross மட்டும் நெட்டா கன்வெர்ட் பண்ண depreciation மைனஸ் பண்றோம். சோ depreciation இங்க 1000 கொடுத்திருக்காங்க and GVAMP வந்து 7,500. So 7,500 minus 1000, which is 6,500 rupees. 10th question. Suppose firm A sold timber produced in its forest to firm B for 1,000 rupees and firewood to consumers for fuel for 500 rupees. Firm B converted logs into slippers and partly sold to furniture making firm C for 800 rupees and the remaining to private consumers for 700 rupees. Firm C sold furniture worth 1,000 rupees to private consumers and the remaining to a government office for 500 rupees. Calculate 1. Value added by firm A, firm B and firm C, and second one, total value of output. So question ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா firm A, firm B, firm C யோட value added calculate பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி total value of output. இந்த மூணு firm ஓட value of output add பண்ணா நம்மளுக்கு total value of output கிடைக்கும். Okay. இப்போ questionல firm A என்ன பண்ணியிருக்காங்க, firm B க்கு 1,000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க and consumersக்கு 500 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. firm B வந்து firm C க்கு 800 rupeesக்கும் private consumersக்கு 700 rupeesக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. firm C வந்து 1,000 rupeesக்கு private consumersக்கும் government officeக்கு 500 rupeesக்கும் சேல் பண்ணியிருக்காங்க. இதுதான் questionல கொடுத்திருக்கு. இப்போ நம்ம first என்ன calculate பண்ணோம், value added by firm A, firm B, firm C. value added ஓட formula என்னது, value of output minus intermediate consumption. நம்மளுக்கு என்ன aggregate கிடைக்கும், GVAMP or GDPMP. இப்போ நம்மளுக்கு value of output டைரக்டா questionல கொடுக்கல. So value of output நம்ம calculate பண்ணோம். ஒவ்வொரு firmக்கும் நம்ம value of output calculate பண்ணோம். So value of output ஓட formula என்னது, sale plus change in stock. Okay. So இப்போ இந்த சேல்ஸும் change in stockம் ஒவ்வொரு firmக்கும் நம்ம add பண்ணா நம்மளுக்கு அதோட value of output கிடைக்கும். இப்போ firm A க்கு பாத்தீங்கன்னா அதோட சேல்ஸ்ங்கிறது B க்கு 1,000 rupeesக்கும் consumersக்கு 500 rupeesக்கும் பண்ணியிருக்கிறது தான் firm A யோட சேல்ஸ். ஸோ அப்போ சேல்ஸ் தெரியும். சேஞ்ச் இன் ஸ்டாக்கை பத்தி எதுவுமே கொடுக்கல. ஸோ சேல்ஸ் மட்டும் தான் இருக்கு, சேஞ்ச் இன் ஸ்டாக் இந்த கேஸ்ல nil. அப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஃபார் firm A எவ்வளோ அப்படின்னா 1,000 plus 500. அதோட சேல்ஸை மட்டும் ஆட் பண்றோம், 1,500. நெக்ஸ்ட் firm B க்கு again firm B என்ன பண்ணிருக்காங்க, firm C க்கு 800 rupeesக்கும் private consumersக்கு 700 rupeesக்கும் சேல் பண்ணிருக்காங்க. ஆனா இங்கேயுமே நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஸ்டாக் எதுவுமே கொடுக்கல. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டாக் nil. வெறும் இந்த சேல்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு firm B யோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஸோ firm B க்கு வந்து 800 plus 700, இந்த 1,500 தான் firm B யோட வேல்யூ ஆஃப் அவுட்புட். நெக்ஸ்ட் firm C வந்து private consumersக்கு 1,000ம் government officeக்கு 500க்கும் சேல் பண்ணிருக்காங்க. again இங்கேயும் சேஞ்ச் இன் ஸ்டாக் இல்ல. ஸோ சேஞ்ச் இன் ஸ்டாக் nil. வெறும் சேல்ஸ் ஆட் பண்ணா வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஸோ firm C யோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் 1,000 plus 500, 1,500. இப்போ வேல்யூ ஆஃப் அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இன்டர்மீடியட் கன்சம்ஷனை கால்குலேட் பண்ணும். இன்டர்மீடியட் கன்சம்ஷனோட ஃபார்முலா என்னது, இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு பர்ச்சேசஸ். ஓகே, அது டொமஸ்டிக் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம், இம்போர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுதான் இன்டர்மீடியட் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இப்போ இன்டர்மீடியட் கன்சம்ஷனை கால்குலேட் பண்ணுவோம். firm A க்கு பாத்தீங்கன்னா எங்கேயுமே பர்ச்சேஸ் எங்கேருந்து பண்ணியிருக்காங்க firm A அப்படிங்கறத கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால firm A க்கு இந்த பர்ச்சேஸும் இல்லாதனால firm A க்கு இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படிங்கிறது nil. நெக்ஸ்ட் firm B. firm B எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா firm A வந்து firm B க்கு சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிம்பர் சேல் பண்ணியிருக்காங்க 1,000 rupees. அப்போ B என்ன பண்ணியிருக்காங்க, A கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ B யோட இன்டர்மீடியட் கன்சம்ஷன் இந்த 1,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் firm C. firm C க்கு அவங்களோட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது B வந்து C க்கு 800 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. which means firm C வந்து firm B கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. ஸோ அந்த 800 தான் firm C யோட பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு firmோட பர்ச்சேசஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம், தட் சப்ஸ்டிடியூட் பண்றோம். வேல்யூ ஆடட் ஆஃப் firm A is equal to வேல்யூ ஆஃப் அவுட்புட் எவ்வளோ 1,500 மைனஸ்
intermediate consumption nil. So 1500 the value added by firm A. Next value added by firm B. Again value of output 1500 minus 1000 which is 500 rupees. Next value added by firm C 1500 minus 800 which is 700 rupees. Okay, இப்போ value added calculate பண்ணிட்டோம் ஒவ்வொரு firmக்கும். Next என்ன பண்ண போறோம்? Total value of output கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து இண்டிவிஜுவலா firm A க்கு 1500, firm B க்கு 1500, firm C க்கு 1500 value of output கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா total value of output கிடைக்கும். So total value of output is equal to 1500 plus 1500 plus 1500 which is 4500. 11th question. You are given the following information about 4 producers A, B, C and D. A sells 300 worth of his output to B, 200 worth of his output to C, 500 worth of his output to households. The sale of B to A, C and D are worth 400, 200 and 300 respectively. C sells to A, B and D output worth 100 each. Sales by C to households are worth 900 rupees. D sells to households output worth 700 rupees. His exports are worth 300 while stock worth 200 remains unsold with D. Estimate the value added by A, B, C and D separately, all of them together. So நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க? 4 producers ஓட information கொடுத்திருக்காங்க. A என்ன பண்றாரு? 300 B க்கு சேல் பண்றாரு. 200 worth வந்து C க்கு சேல் பண்றாரு and households க்கு 500 worth of output சேல் பண்றாரு. B வந்து A க்கு 400, C க்கு 200 and D க்கு 300 worth of output சேல் பண்றாரு. C வந்து A க்கு 100, B க்கு 100, D க்கு 100 ன்னு சேல் பண்றாரு. And C வந்து இவங்களுக்கு மட்டும் சேல் பண்ணாம householdsக்கும் 900 க்கு சேல் பண்றாரு. D வந்து householdsக்கு 700க்கும் export 300ம் பண்ணியிருக்காரு. And D கிட்ட unsold stock இருக்கு 200க்கு. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? A, B, C, D யோட value added separate calculate பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி total value added calculate பண்ண சொல்றாங்க. Okay, so first நம்ம formula எழுதிக்கலாம். Value added is equal to value of output minus intermediate consumption. நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GVA MP or GDP MP. இப்போ value of output டைரக்டா questionல கொடுக்கல. So அதை first நம்ம calculate பண்ணிக்கலாம். Value of output ஓட formula sales plus change in stock. சேல்ஸ் அப்படிங்கிறது டொமஸ்டிக் சேல்ஸாகவும் இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஏக்கு. ப்ரொடியூசர் ஏயோட சேல்ஸ்ன்னு பார்த்தா 300 பிக்கு, சிக்கு 200 அண்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்க்கு 500. இதுதான் அவரோட சேல்ஸ். அண்ட் ஏக்கு எந்த சேஞ்ச் இன் ஸ்டாக்கும் கொடுக்கல. ஸோ அந்த சேல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா ப்ரொடியூசர் ஏயோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஏக்கு வந்து 300 plus 200 plus 500 which is 1000. அடுத்தது B யோட சேல்ஸ் வந்து A க்கு 400, C க்கு 200 and D க்கு 300. அதுதான் அவரோட சேல்ஸ். again இங்க சேஞ்ச் இன் ஸ்டாக் கிடைக்காது. ஸோ எல்லா சேல்ஸையும் ஆட் பண்ணா B யோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஸோ 400 plus 200 plus 300 900. நெக்ஸ்ட் C வந்து A, B, D க்கு 100 100 100 சேல் பண்றாங்க. A க்கு 100, B க்கு 100, D க்கு 100 and householdsக்கு 900. அதுதான் அவரோட சேல்ஸ். again இங்க சேஞ்ச் இன் ஸ்டாக் கிடையாது. ஸோ 100 plus 100 plus 100 plus 900 1200. இதுதான் value of output of C. Next D வந்து householdsக்கு 700, export 300 and remains goods remain unsold ன்னு சொல்றாங்கல்ல, அது change in stock. அப்ப இந்த change in stock ஆட் பண்ணணும். ஓகே, so 700 plus 300 plus 200 தான் D யோட value of output which is 1200 rupees. இப்போ நம்ம value of output calculate பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் intermediate consumption calculate பண்ணணும். intermediate consumption அப்படிங்கிறது என்னது? purchases. ஓகே, ஒவ்வொரு ப்ரொடியூசரோட பர்ச்சேசஸ் தான் அவங்களோட இன்டர்மீடியட் கன்சம்ஷன். அந்த பர்ச்சேசஸ் வந்து இம்போர்ட்டாகவும் இருக்கலாம், இல்ல வந்து டொமஸ்டிக் பர்ச்சேஸாகவும் இருக்கலாம். ஸோ பர்ச்சேசஸ்ன்னு சொல்லும்போது டொமஸ்டிக் பர்ச்சேஸும் உண்டு, இம்போர்ட்ஸும் உண்டு. ஓகே, ஸோ இப்போ இன்டர்மீடியட் கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் ஏக்கு. ப்ரொடியூசர் ஏ யார்கிட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா B வந்து ஏக்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ ஏயோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் B கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஏ. ஓகே, ஸோ எவ்வளோ 400. அண்ட் C வந்து ஏக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ ஏயோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது பர்ச்சேஸ். ஏக்கு வந்து C கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த A பர்ச்சேஸ் பண்ண B கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண 400யும் C கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண 100யும் ஆட் பண்ணா ஏயோட இன்டர்மீடியட் கன்சம்ஷன் கிடைக்கும் 500. நெக்ஸ்ட் B யோடது. ஓகே, B வந்து என்ன பண்ணியிருக்காரு? A கிட்ட இருந்து 300க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா A வந்து B க்கு சேல் பண்ணியிருக்காரு, which means B பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 300க்கு. அண்ட்
C கிட்ட இருந்து 100க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் ஃபார் B. So 300 plus 100 400. நெக்ஸ்ட் C ஓடுது. ஓகே, C வந்து A கிட்ட இருந்து 200க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா A வந்து C க்கு சேல் பண்ணியிருக்கிறதா கொடுத்திருக்காங்க. which means C வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 200. ஓகே, அதே மாதிரி B வந்து சேல் பண்ணியிருக்காரு C க்கு 200க்கு. ஸோ C பொறுத்த வரைக்கும் அது B கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம எடுத்துக்கணும், பர்ச்சேஸ் ஆஃப் C. ஸோ 200 பிளஸ் இங்க ஒரு 200 400. ஓகே, நெக்ஸ்ட் D. Dக்கு வந்து A எதுவுமே Dக்கு சேல் பண்ணல. B வந்து Dக்கு 300க்கு சேல் பண்ணியிருக்கு. ஸோ D வந்து B கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 300க்கு. C வந்து D கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 100 rupees. D பொறுத்த வரைக்கும் அது பர்ச்சேஸ். அடுத்தது வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ D யோட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, இந்த 300 பிளஸ் 100 400. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம், இன்டர்மீடியட் கன்சம்ஷனும் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதை இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ வேல்யூ ஆடட் பை A, value of output 1000 minus intermediate consumption 500, which is 500 rupees. Next value added by B, 900 minus 400 500. Next value added by C, 1200 minus 400 800. Next value added by D, 1200 minus 400 800 rupees. இப்போ நம்ம கிட்ட value added by A, B, C, D separate calculate பண்ணிட்டோம். So first subdivision க்கு answer கண்டுபிடிச்சாச்சு. Next second subdivision all together, the value added all together, அதாவது total பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறதா the second subdivision ஓட answer. Okay, so value added by A, B, C, D. Okay, 500 plus 500 plus 800 plus 800, which is 2600. Okay. 12th question. Suppose firm A sold raw material to firm B for 1000 rupees and to firm C for 600 rupees. Firm B sold its product partly to private consumers for 800 rupees and the remaining product was exported for 600 rupees. Firm C sells part of its product to the government for 500 rupees for public consumption and the remaining product worth 500 rupees was unsold stock left with it. Assume that firm A buys no raw material. Find out the value added by firm A, firm B and firm C and total consumption expenditure. So questionல firm A வந்து firm B க்கு 1000க்கு சேல் பண்ணியிருக்காங்க, firm C க்கு 600க்கு சேல் பண்ணியிருக்காங்க. firm B வந்து private consumers 800க்கு சேல் பண்ணியிருக்காங்க and export 600க்கு பண்ணியிருக்காங்க. firm C வந்து 500 கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க and அவங்க கிட்ட unsold stock 500க்கு இருக்கு. And firm A வந்து raw material வாங்கல அப்படின்னு நம்மள assume பண்ண சொல்றாங்க. First question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா value added by firm A, firm B, firm C calculate பண்ணும். Second questionல total consumption expenditure calculate பண்ணும். So இப்போ first நம்ம value added calculate பண்ணலாம். Formula வந்து value added is equal to value of output minus intermediate consumption. நம்மளுக்கு கிடைக்கிற aggregate GVA MP or GDP MP. இப்போ value of output நம்ம calculate பண்ணுவோம். Value of output ஓட formula sales plus change in stock. Sales ன்னு சொல்லும்போது domestic sales and exports. Okay, so இப்போ firm A க்கு sales என்னங்கிறத பார்க்கலாம். firm B க்கு 1000 firm C க்கு 600 சேல் பண்ணியிருக்காங்க. So இதுதான் உங்களோட sales and firm A க்கு change in stock கிடையாது. So இந்த sales add பண்ணா நமக்கு value of output of firm A கிடைக்கும். So firm A க்கு 1000 plus 600 1600 value of output. Next firm B ஓட சேலுங்கிறது 800 private consumersக்கும் export 600. Again இங்கேயும் change in stock கிடையாது. So அதனால இந்த 800 plus 600ங்கிறது தான் value of output for firm B, which is 1400. Next firm C ஓட சேலுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு 500. ஓகே, அதுதான் அதோட சேல் and unsold stock 500 இருக்கு. unsold stockங்கிறது change in stock இருக்கு. So இந்த 500யும் 500யும் add பண்ணா firm C ஓட value of output கிடைக்கும், which is 1000. இப்போ value of output calculate பண்ணிட்டோம். Next intermediate consumption calculate பண்ணணும். intermediate consumptionங்கிறது என்னது, purchases. அந்த purchases import ஆவும் இருக்கலாம், இல்ல domestic purchase ஆவும் இருக்கலாம். இப்போ firm A க்கு நம்மள என்ன assume பண்ண சொல்லியிருக்காங்க, அது raw material எதுவுமே purchase பண்ணல. So அப்போ firm A க்கு intermediate consumption கிடையாது. So firm A க்கு intermediate consumption nil. Next firm B யார்கிட்ட இருந்து purchase பண்றாங்களோ அதுதான் அதோட intermediate consumption. இப்ப A பார்த்தா firm B க்கு 1000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ B பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து A கிட்ட 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு.
ஓகே. சோ வேற எங்கேயுமே B க்கு சேல் பண்ணதா இல்லவே இல்ல. சோ அதனால இது மட்டும் தான் firm B யோட purchase. So firm B is equal to 1000 intermediate consumption. Next firm C. Firm C க்கு again firm C A கிட்ட இருந்து purchase பண்ணிருக்காங்க. A தான் வந்து firm C க்கு சேல் பண்ணிருக்கு 600 க்கு. Again வேற எங்கேயுமே நம்மளுக்கு C purchase பண்ணதா கொடுக்கல. சோ இந்த ஒரு purchase தான். Firm C க்கு 600. Intermediate consumption calculate பண்ணிட்டோம். இப்போ இதை இங்க substitute பண்ணலாம். Value added by firm A 1600 minus nil which is 1600. Value added by firm B 1400 minus 1400 rupees. Value added by firm C 1000 minus 600 400 rupees. Next நம்ம என்ன calculate பண்ணோம்? Total consumption expenditure calculate பண்ணோம். Total consumption expenditure அப்படிங்கிறது householdsக்கு சேல் பண்ற amount தான் total consumption expenditure. அதாவது ஒவ்வொரு firmம் householdsக்கு எவ்வளோ சேல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா firmsோட consumption expenditure add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது total consumption expenditure. இப்ப firm A பார்த்தா firm B க்கும் firm C க்கும் தான் சேல் பண்ணிருக்காங்க. சோ இங்க householdsக்கு எதுவுமே சேல் பண்ணல. சோ அதனால firm A க்கு consumption expenditure கிடையாது. Next firm B. Firm B வந்து private consumersக்கு சேல் பண்ணிருக்காங்க 800க்கு. சோ அதுதான் firm B யோட consumption expenditure 800. And next firm C governmentக்கு சேல் பண்ணிருக்காங்க. And government இதை என்ன பண்ண போறாங்க? Public consumptionக்கு கொடுக்க போறாங்க. Public consumption, publicங்கிறது யாரு? Households. Okay, so அதனால இதை எடுத்துக்கணும். So firm C க்கு வந்து 500 consumption expenditure. இப்ப firm A யோட consumption expenditure, firm B யோட consumption expenditure and C யோட consumption expenditure add பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது total consumption expenditure. Okay, so இங்க வந்து 1300 total consumption expenditure. இந்த வீடியோல வேல்யூ ஆடட் மெத்தடோட கான்செப்ட் அண்ட் அதோட நியூமெரிக்கல்ஸை பார்த்தோம். ஃபார்முலாவை தரவு பண்ணிக்கோங்க. ஸோ சம்ஸ் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.